கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நம்முடைய தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஞாபக புஸ்தகம் வைத்திருக்கிறார் என்று மல்கியாவின் புஸ்தகத்தில் நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம். மல்கியாவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். அன்றைய இடத்துல 3ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே தசம பாகம் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் பெருசாக பேசியிருக்கிறாரு. அதை பற்றி படிப்புகிறேன். 16ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பயந்தவர்களுக்காக, ரெண்டாவது அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை தியானிக்கிற நம்மை பற்றியும் தேவன் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சில நேரத்தில் ஞாபக புஸ்தகம்னு சொல்லும்போது அநேக நேரத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகம் என்று சொல்லும்போது சொல்லுவாங்க, என் பேரெலாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது என்று சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா? ஜீவ புஸ்தகம் என்று மட்டுமல்லாமல் ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிற இந்த மாதிரி பல புஸ்தகத்தெல்லாம் தேவன் வச்சிருக்கிறார். அதில் இன்னொரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்துக்கு அடுத்ததாக இன்னொரு புஸ்தகம் என்னென்னா ஞாபக புஸ்தகம். இந்த ஞாபக புஸ்தகத்தில் தேவன் யாருடைய பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய பேர் எழுதி வச்சிருக்கிறாரு. அடுத்தது அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாகிய நம்முடைய பேரை எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். இன்றைக்கி உங்கள் பேர் என் பேர் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. இன்னும் எல்லோரும் குவிஞ்சாங்கன்னா அவங்க பேர் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்படும். அடுத்த வாரம் சொல்லுங்கள், உங்கள் பேர் ரெக்கார்ட் பண்ணணுன்னா, தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் உங்கள் பேரெலாம் எழுதப்படணும்னா உட்காந்து கர்த்தருடைய நாமத்தை தியானியுங்கள் என்று சொல்லுவோம். ஓகேங்களா? தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கின்றது. ஒருத்தர் கூட பாட்டு பண்ணார் இல்லையா, யெகோவா தேவனுக்கு அவர் 1000 நாமன்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் நிறைய நாமங்கள் நிறைய இருக்குது, கணக்கிடப்பட முடியாத நாமங்கள்லாம் இருக்குது. அதனால் அது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. அப்போ தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம தியானிக்க வேண்டும். இப்பொழுது விசேஷமாக சொல்லப்பட்ட அதிகமாக நம்முடைய பேசப்படுகின்ற ஒரு பெயர் எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர், அதை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாமத்திற்கு 3 அர்த்தங்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் 3 அர்த்தத்தையும் நம்ம தியானிக்கலை, அதில் ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர், மோர் தென் எனஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ போதுமானதற்கும் அதிகமானவர் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலுமே. அதில் ஒரு விஷயம் என்னென்று படிக்க ஆரம்பித்தோம்னா, அவருடைய இரக்கங்கள் என்று பார்க்கும்போது தேவன்கிட்ட இரக்கங்கள் குவிந்து கிடக்கின்றது, ஏராளம் இருக்கின்றது. தேவன்கிட்ட இரக்கங்கள் ஏராளம் இருக்கின்றது. ஆகுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் எழுதும்போதெல்லாம் இரக்கங்களின் பிதா என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் அப்படி பார்க்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றெல்லாம் தேவனை பார்க்கும்போது அப்படி பார்க்கின்றார். நாம் கூட தேவனை பார்க்கும்போது அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சபை என்ன பண்ணுச்சு, ஒரு காலகட்டத்தில் தேவனை தவறாகவே காமிச்சிருச்சு. ஏன் சொன்னோம்னா, சில இடத்துல சில பேர் திருந்த மாட்டேன்ட்டாங்களா, திருந்தலைன்றதுனால என்ன பண்ணாங்க, கடவுளை அப்படி தப்பாக காமிச்சிட்டாங்க. சாமி கண்ணை குத்திரும், ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றிடும், கர்த்தர் நரகத்தின் விளிம்பில் பிடிச்சி வச்சுருக்கிறார், ஏதாவது பண்ணால் தொப்புன்னு விட்டுருவார் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வில்லன்களை போலலாம் தேவனை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சபையில் பார்த்திங்கன்னா கடவுளை குறித்து நினச்சாலே ஒரு விதத்தில் பயம் ஏற்பட்டு விடுகின்றது. சில ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, இப்படி தாங்க வைக்கணும், விசுவாசிகளை தான் அப்படி தான் பயமுறுத்தி வைக்கணும், சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, ஒழுங்காக சர்ச்சுக்கு வர மாட்டேன்றாங்க, ஒழுங்காக காணிக்கை கொடுனா கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க, ஒழுங்காக பைபிள் படிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னால் தான் ஒழுங்காக ஒரு பயம் இருக்குங்க, கடவுள் மேலே ஒரு பயம் இருக்குங்க, அப்போ தான் ஒழுங்காக எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதனால் மூத்த ஊழியக்காரர்கள் சொல்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தவறாலாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சில நேரத்தில் அவங்க அந்த காலகட்டத்தில் சொன்ன விஷயங்கள் நன்மைக்காகவும் இருந்திருக்கிறது, பிற்போக்காகவும் சில நேரத்தில் போயிருக்கின்றது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்கிற விதங்கள் இருக்குது. ஆகவே தேவனை எப்போதும் சரியாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் இரக்கமுள்ளவர் என்பதை பற்றி. அதாவது இந்த இரக்கமுள்ளவர் என்பதை பற்றி ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த தலைப்புக்குள்ளே உள்ளே போக வேண்டும் என்று விரும்புகின்றேன்.
தேவன் பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்கின்ற விஷயத்தை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இரக்கமுள்ளவர்களுக்கு தேவன் அவர் இரக்கத்தை காண்பிக்கின்றவராக நம்முடைய வாழ்விலே இருக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கேயும் ஏழைக்கு எந்த ஒரு மனிதன் இறங்குகிறார்களோ, இரக்கத்தை காண்பிக்கிறார்களோ, அவர்கள் தேவனுக்கே கடன் கொடுப்பதற்கு ஈக்குவல் என்ற அர்த்தத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, ஏழைகளை கனம் பண்ணுங்கள், ஏழைகளுக்கு இறங்குங்க. அன்றைக்கி நேரத்தில் நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா அநேக கிறிஸ்தவ விசுவாசிங்க மற்றவங்கள விடுங்க, சில கிறிஸ்தவ விசுவாசிங்க கூட பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு இறங்குறது கிடையாது. விசேஷமாக பைபிளில் போடப்பட்டிருக்குது, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்கள் என்று போடப்பட்டிருக்குது. சில இடத்துல விசுவாச குடும்பத்தார் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. என்னென்று சொல்ல, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்று போடப்பட்டிருக்குது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதுதான் பிற்காலத்துக்கு முன்னாடி நீதிமொழி எழுதினவர் அப்படி எழுதி வச்சார். இயேசு இந்த காரியத்தை இரக்கம் செய்யும்போது இரக்கம் நமக்கு காண்பிக்கப்படுகிறதும் போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் படிக்கும்போது அங்கேயும் இந்த இரக்கத்தை பற்றி தான் பேசுகிறார். 6ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே அங்கேயும் பார்த்திங்கன்னா கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ன்றதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த இடத்துல கூட என்ன சொல்ல வர்றாருன்றதை கொஞ்சம் கவனித்து படிங்க. 38ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்களேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்துள்ளபடி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்கன்னா 36ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இது காணிக்கைக்காக சொல்லப்பட்ட வசனம் மட்டும் அல்ல. அன்றைக்கு நேரத்தில் இந்த கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னாலே காணிக்கை நேரத்தில் பேசப்படுற ஒரு வார்த்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் நினைக்கிறாங்க அது கொடுத்தா தான் திரும்ப கொடுப்பார். நான் இந்த இடத்துல போடப்பட்டது காணிக்கை மட்டும் கிடையாது, இரக்கத்தை நீ காண்பித்தாலும் இரக்கம் திரும்ப உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். அதே போல் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதீர்கள், நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஆக்கினைக்குள்ளாக்காதீர்கள், நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக போக மாட்டீர்கள். அதாவது என்னன்னா, எது கொடுத்தாலும் ரிட்டர்ன் வரும்ன்றார். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னா காணிக்கை மட்டும் இல்லை, ஒருத்தர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதும் அதுவும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும் என்று சொல்கிறார். காணிக்கை கொடுக்கும்போதும் அமுக்கி குலுக்கி சரிந்துள்ளும்படி நன்றாய் அளந்து போடுறது போல் நீங்கள் மக்களை திட்டும் போதும் திட்டுதலும் உங்களுக்கு எப்படி வரும்? அமுக்கி குலுக்கி சரிந்துள்ளும்படி தான் வரும். நிறைய வீட்டில் பாருங்கள் சண்டை நடக்கும். சொல்லுவாங்க, சும்மா ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். ஆனால் அது எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும்? சும்மா சாதாரண சிம்பிளாக சும்மா சொன்னேங்க, அது இப்படி ஆயிடுச்சிங்க, அது இவ்வளோ பிரச்சனையாக முடிஞ்சிருச்சிங்க. கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார், நீ எதை கொடுத்தாலும் அது உனக்கு ரிட்டர்ன்ஸ் பன்மடங்காக வர ஆரம்பிக்கும். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் போய்க்குவோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நோட் பண்ணுறாரு, அதை படிச்சுட்டு வருவோம். ஏனென்றால் 2:13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கவனமாக கேளுங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆகதான் இப்போ தேவனை போன்ற சுபாவம் உடையவர்களாக மாற வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம். இங்கு யாக்கோபு யெகோவாவை வணங்குகின்ற எபிரேய மக்களை பற்றி சொல்கின்றார். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா
தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம். கவனமாக கேளுங்க. இந்த கணக்கு ஒப்புவிக்கும் போது தேவன் ஒரு காரியத்தை இழுத்து வச்சு பேசுகிறார். என்ன இழுத்து வச்சு பேசுகிறாருன்னா, இரக்கம் காட்டிய சந்தர்ப்பங்களெல்லாம் கர்த்தர் கால்குலேட் பண்ணியிருக்கிறார், இணைச்சி வச்சிருக்கிறார், சேர்த்து வச்சிருக்கிறார். நீங்கள் இரக்கம் காண்பிக்கும் போது அது கணக்கில் சேர்த்து கொள்ளப்படுகின்றது. ஆகதான் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். ஒரு வசனம் படிக்கிறேன். ரோமர்கள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். எடுத்துக்கோங்க. 14:12 வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்போ கணக்கு ஒப்புவிக்கும் போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் போடப்பட்டிருக்குது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும் என்று சொல்லி. ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது பத்சேபாள் சம்பவம் நல்லா நமக்கு தெரியும். இவங்க பண்ணின குற்றம் சாதாரணமான ஒரு குற்றம் கிடையாது. தாவீது பண்ண குற்றம் ரொம்ப பேடு இல்லைங்களா? சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை எடுத்து வச்சு பேசுகிறார். பண்ணின தப்பு, கொலை செய்தார், பிறனுடைய மனைவியை அடைந்தார். இது செய்யும்போது இதை செஞ்சவங்களை நியாய பிரமாணத்தின்படி அவர்களுக்கு சட்டம் என்னன்னா, அவர்களை அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டம். ஆனால் நடந்த விஷயம் என்னன்னா, தாவீது தண்டிக்கப்படவில்லை. அதனால் நம்ம தப்பு பண்ணலான்னு சொல்கிறதுக்காக இதை சொல்கிறோமா? கிடையாது. இந்த இடத்துல தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டினது. தாவீது இரக்கமுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். வேதத்தில் பார்க்குறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அநேக நேரத்தில் இவருடைய லைஃப்பில் இறந்துருக்கணும், பத்சேபாலும் இறந்துருக்கணும். ஆனால் இவர்கள் தண்டிக்கப்படவில்லை. காரணம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய இரக்கம் அங்கு செயல்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்கின்ற வசனத்தின் பிரகாரமாக தாவீது தப்பித்தது எதனால் என்று சொன்னால், அவர் காண்பித்த இரக்கத்தின் நிமித்தமாக. 24ஆம் அதிகாரம் 4 படிக்கின்றேன். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதான் என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனம் அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ண என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். இந்த மாதிரி பல தடவை தாவீதின் கையில் சவுல் மாட்டினாலும் தாவீது சவுலின் மீது இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருந்தார். யோசிச்சு பாருங்க. கூட இருக்கிற ஆட்கள்லாம் வெறித்தனமாக அலைகிறாங்க. எவனாவது கையில் மாட்டினா கண்ணா பின்னான்னு வெட்டி போடுற ஆட்கள் கூட இருக்கிற ஆட்கள்லாம் கோலியாத், அவனுடைய கூட இருக்கிற ஆட்கள்லாம் கோலியாத்தின் மற்ற சகோதரர்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினவங்க. சிங்கங்களெல்லாம் தாவீது அவர் ஒரு சிங்கத்தை கிழிச்சார்னா அவன் கூட இருக்கிற ஆட்கள்லாம் பல சிங்கங்கள்லாம் கிழிச்சு போட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த நேரத்தை சவுலுக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தாரு தாவீது, விட்டா இவங்க ஒரு வழி சவுலை கண்ணா பின்னான்னு கைமா பண்ணிடுவானுங்க. அதனால் தாவீது காப்பாற்றிக்கிட்டே இருந்தார், இரக்கங்களை காண்பித்து கொண்டே இருந்தார். இரக்கம் அங்கே அதிகமாக செயல்பட்டு கொண்டே இருந்தது. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்களில் ஒரு தடவை அப்படி தான் பாருங்கள். தாவீது வெளியே போயிருக்கும்போது உள்ளே போந்து எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தாவீது அழுகிறதை பார்க்குறோம், கூட இருக்கிற ஆட்கள் அழுகிறத பார்க்குறோம். அந்த இடத்துல கூட பாருங்கள், கர்த்தர் அற்புதம் பண்ணும்போது அங்கே இரக்கம் வருகின்றது. இவங்க பாருங்கள், போயிட்டு இருக்கும்போது ஒரு எகிப்தியன், பைபிளை படிக்கணும் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 30:10. தாவீது 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடக்க
கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடியிலே ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்கு வந்தது. அவன் ராப்பகல் 3 நாள் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகி எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை விட்டு கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியால் சுற்றெடுத்து போட்டோம் என்றான். பாருங்க, விட்டுட்டு போயிருக்கலாம், கொண்டுட்டு போயிருக்கலாம் தாவீது. ஆனால் இங்கேயும் இரக்கத்தை காமிக்கிறார். இன்னும் நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் தாவீதுடைய இரக்கத்தை பற்றிலாம் பேச முடியும். இப்போ தாவீது இந்த இடத்துல காப்பாற்றப்பட்டதுக்கு முக்கியமான ஒரு காரியம், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டினது. ஆகவே தேவ பிள்ளைகளாக புரிஞ்சுங்க, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? இரக்கம் காண்பியுங்கள், உங்களுக்கும் இரக்கம் காண்பிக்கப்படும். ஆமென். சரி, இன்றைக்கு நம்ம அடுத்த இதிலிருந்து இந்த போதுமானதற்கும் அதிகமானதில் முக்கியமாக இன்றையிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார வாழ்வை பற்றி தான் பேச போகின்றோம். தேவன் எப்படி ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, பல இடங்களில் பல காரியங்களில் தேவன் எப்படி போதுமானதற்கும் அதிகமானவராக செயல்பட்டார் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். ஆரம்பத்திலேருந்து எடுத்து பேச போகிறோம், ஆதி ஆகமத்திலேருந்து எடுத்து பேச போகிறோம், ஒவ்வொருத்தரையாக பார்க்க போகிறோம். அதாவது வேதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ஆதாரங்கள் சாட்சிகள் ஏராளம் குவிந்து கிடக்கின்றது. நாம் நன்றாக இருப்பது மட்டும்தான் தேவனுடைய திட்டம், நம்முடைய வாழ்வை விரும்புகிற கர்த்தர் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். வேதத்தின் முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போதே தேவன் எப்படி போதுமானதற்கும் அதிகமானவர் என்கின்ற வெளிச்சத்தை தான் நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆதாம் ஏவாள் 2 பேர் எடுத்து பாருங்க. ஆதாம் என்ற ஒரு மனிதனுக்கு, ஆதாமுக்கு தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக தான் இருந்தார். ஆமென். ஆதாம் பாருங்க, நல்லா கவனமாக கேட்கணும். அன்றைக்கு நேரத்தில் ஆதியாகமம் 1-2 நாளே பார்த்தீங்கன்னா அவன் பண்ண தப்பு, அப்புறமேட்டுக்கு சாபம், பிற்பாடு அவனுக்கு தோலுடை உண்டு பண்ணப்பட்டது, துரத்தப்பட்டது. இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஆதாமுக்கு தேவன் எப்படி போதுமானதற்கும் அதிகமானவராக இருந்தார் என்பதை பற்றி ஒரு சில காரியத்தை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். தேவன் உபரியின் தேவன், மிச்ச மீதி எடுக்க பண்ணின தேவன், ஏராளமானவராக தாராளமானவராக இருந்தார். மனிதன் வாழ்வதற்காக அழகான ஒரு பூமியை தேவன் உண்டாக்கினார். இந்த பூமியை உண்டாக்குனது மட்டுமல்ல, அந்த பூமிக்காக சூரியனையும் சந்திரனையும் சமுத்திரத்தையும் தேவன் உண்டாக்க ஆரம்பித்தார். ஒரு பூமியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, பூமி செயல்படுத்தப்படுவதற்கு குறைவு என்று சொன்னாலே ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அது தெரியாது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இல்லை ஏன்னா தெரியும், ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்கும்போது இது இல்லை அது இல்லை நமக்கு தோணும் இல்லைங்களா? கண்டிப்பாக இல்லைன்றது எல்லாருக்குமே நம்ம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை குறைவு என்றால் நமக்கு தெரியும், இல்லை என்பது தெரியும். ஆனால் ஆதாம் ஏவாள் இவங்க ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர்களுக்கு குறைவு என்றால் என்ன என்றே அவங்களுக்கு தெரியாது. இல்லை என்ற பேச்சுக்கு அந்த வீட்டில் இல்லை, வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு வீட்டில் சண்டை வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் இவங்க 2 பேரும் இல்லாததுனாலும் குறைவாக இருப்பதனாலும் சண்டை வந்ததாக நாம் பார்க்கவே முடியாது. ஏன் என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் நிறைவின் வாழ்வை ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தார்கள். அதாவது ஒரு குடும்பம், ஒருத்தருக்காக, ஒரு ஃபேமிலிக்காக தேவன் உண்டாக்குன விதங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏராளமான பறவைகள், ஏராளமான மீன்கள், ஏராளமான மிருகங்கள். யாருக்காகனா ஒரு ஃபேமிலிக்காக, ஒரு குடும்பத்துக்காக. ஆமென். தேவனுடைய மனதை கொஞ்சம் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆதி என்றால் ஆரம்பம். இது தேவனுக்கு ஆரம்பம் அல்ல, மனிதனாகிய நமக்குத்தான் ஆரம்பம். ஆதாம் ஏவாளுக்கு ஆரம்பம். அப்போ மனிதனுடைய ஆரம்பமே எப்படி இருக்குதுன்னா நிறைவு. மனிதனுடைய ஆரம்பமே குறைவு, தாழ்ச்சி, பற்றாக்குறை, இல்லாமை, ஏழ்மை, வறுமை, தரித்திரம் என்பது
தேவன் மனிதனுக்காக வைத்த ஆரம்பம் அல்ல. தேவன் மனிதனுக்காக வைத்த ஆரம்பம் நிறைவு, பழுகி, பெருகி, ஏராளம், திரள், இப்படிதான் எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த மாதிரி காரியத்தை தான் தேவன் ஆரம்பத்தில் மனிதனுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். கவனமாக கேளுங்க. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பது நல்லது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் நாம் ஆராதிக்கின்ற தேவனை குறித்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிப்பாடு மிக மிக அவசியம். நம்ம ஆராதிக்கின்ற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் போதுமானதற்கும் அதிகமானவர். என்னுடைய ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னால், என் ஆரம்பமே அது நிரம்பி வழிதல், போதுமானதற்கும் அதிகம், போதும், மோர் தென் எனாஃப். இதுதான் தேவன் நம்முடைய வாழ்வில் திட்டங்கள். வெறுமையாய் இருந்த இந்த உலகை தேவன் நிறைவாக்கினார். மனிதனை நிறைவின் மத்தியில் தான் மனிதனை வாழும்படி உண்டாக்கினார். இன்னும் சொல்லப்போனால் மனிதன் நிறைவுக்கென்று உருவாக்கப்பட்டவன். அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் பிகினிங் போகணும், ஃபர்ஸ்ட் மென்ஷன் தியரிக்கு போகணும். பிற்காலத்தில் சில இடத்துல அநேக நேரத்தில் மக்கள் யோபு எடுத்துவாங்க. யோபு எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? நீ கிறிஸ்தவ மக்கள் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா யோபு தான் பிடிச்சிக்குவாங்க. அதே போல் தான் நானும் இன்னொரு யோபு, எனக்கும் இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் யோபுவை பார்க்காதீங்க, பிகினிங் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்றதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதியில் தேவன் என்ன எழுதி வச்சிருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதேன் தோட்டம், சொல்லுங்கள், ஏதேன். ஏதேன் என்று சொன்னாலே இன்பம் நிறைந்த ஒரு வாழ்வு. பாருங்க, ஆதியிலேயே மனிதனை கர்த்தர் துன்பம் நிறைந்த ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கல, இன்பம் நிறைந்த வாழ்வுக்குள்ளாக தான் மனிதனை கர்த்தர் அங்கு வைத்தார். ஆகவேதான் தேவனுடைய மேன்மைகளை பார்க்கும்போது நம்முடைய வாழ்விலே நாமும் அவரை போல மாற ஆரம்பிப்போம். ஆமென். தேவனுடைய பரந்த மனதை நாம் இங்கு பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஏதேன் தோட்டத்தை பார்க்கும்போதே தேவன் எவ்வளவு பெரிய எல்ஷடாய் தேவனாக இருக்கிறார் என்பது முதல் அதிகாரத்தை பார்க்கும்போதும் இரண்டாம் அதிகாரத்தை பார்க்கும்போதும் நமக்கு ஆச்சரியமாக ஒன்றாக இருக்கின்றது. ஆமென். சொல்லுங்க, ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி போட்டுக்கிற கத்திரிக்காய் தோட்டம், கீரை தோட்டம் அது கிடையாது. காய்கறி தோட்டம் கிடையாது. நம்ம சும்மா கொஞ்சோண்டு இடத்துல நமக்கு மட்டும் ஒரு 2-3 கத்திரிக்காய் கண்ணையும் தக்காளி கண்ணையும் வச்சுட்டு அதில் இருந்து பறித்து சாப்பிட்டு எங்களுக்கு மட்டும் போதுன்ற மாதிரி கிடையாது. கவனமாக எனக்கு தோட்டத்தை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வேதாகம் புஸ்தகத்தில் 2ஆம் ஆதியாகமம் 2:13-14 படிக்கின்றேன். 13-14. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். பார்த்தீங்களா, எத்தியோப்பியா தேசம் முழுவதையும். 14. 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பேர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தேசம் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது எத்தியோப்பியா, 2வது அசீரியா, 3வது ஐப்ராத் என்று சொன்னால் யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐப்ராத் எங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஈராக் தேசத்தில் தான் இந்த நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது வேதாகம ஆசிரியர்கள் ஏதேன் தோட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 600 சதுரம் இருக்கின்ற கீரை தோட்டம் கிடையாது, காய்கறி தோட்டம் கிடையாது. அது 4 தேசங்களை அடக்கிய தோட்டம். சொல்லுங்கள், 4 நாடுகளை அடக்கிய தோட்டம். கவனமாக கேளுங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு போதாதா? ஒருத்தருக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு போதா? அதாவது ஒரு கிரவுண்டு போதாதா? ஒரு கிரவுண்டு லேண்டில் நல்லா கட்டிட்டு போகலாமே. கவனமாக கேளுங்க. நம்முடைய மனது எப்போதுமே அப்படி தான் இருக்கும். இவ்வளோ இடம் இருந்தால் போதுங்க, ஒரு சின்னோண்டு வீடு இருந்தால் போதுங்க, இதில் கட்டிட்டு அப்படியே எனக்கு ஒரு பெட்ரூமு, என் பையனுக்கு ஒரு பெட்ரூம் போதுங்க, 2 பெட்ரூம் போதுங்க, ஒரு ஹால் போதுங்க, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு, ஒரு இடம் இருந்தால் போதும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். சொல்லப்போனால் ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்துருப்பா, ஏப்பா உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய தோட்டம், உங்களுக்கு சின்னோடு தோட்டம் ஏதோ உண்டாக்கி கொடுத்துட்டு போனால் போதாதா? அப்படி தேவன் நினைக்கவில்லை. ஒரு மனிதனுக்காக, ஒரு குடும்பத்துக்காக தேவன் 4 தேசங்களை அடக்கிய தோட்டத்தை தேவன் அவர்கள் கையிலே கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்ம கேட்கலாம், 2 பேருக்கு இவ்வளோ பெரிய தோட்டம் எதுக்குங்க? எப்போதுமே நம்ம புத்தி பாருங்க, நம்முடைய மனம் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு போடுவோம். எதுக்கு 2 பேருக்கு இவ்வளோ, எதுக்கு 4 பேருக்கு இவ்வளோ, எதுக்கு?
நம்ம எப்போதுமே நம்முடைய புத்தி இப்போ டக்கு டக்கு டக்குன்னு கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிடும். இவ்வளோ இவ்வளோ எதுக்கு அவ்வளோ எதுக்குன்னு பேச ஆரம்பிச்சிடும். நமக்கு எதெல்லாம் பெருசாக தோன்றுகிறதோ தேவனுக்கு அதெல்லாம் சின்னதாக தான் தோன்றுகிறது. நம்ம பார்வைக்கு இது ரொம்ப ஓவர் டூ மச்சுன்னு சொல்லிட்டு இருப்போம். கருத்தை சொல்வது யாருப்பா டூ மச்சு? ஏப்பா எனக்கு டூ மச்சு கிடையாது. அது தேவனுடைய பார்வை ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏனென்றால் கர்த்தர் பெரியவர். 2 பேருக்காக இவ்வளவு கனிகளா? நம்ம ஊரில் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்குறதுக்கே நம்ம யோசிப்போம், 2 பேருக்கு 1 கிலோ ஆப்பிளா? 2 பேருக்கு ஒரு 2 ஆப்பிள் போதும், 3 ஆப்பிள் 4 ஆப்பிள் போதும், மீதியில் கெட்டு போயிடும். அப்புறம் 4 நாள் கழிச்சு அப்புறம் வேறு வாங்கிக்கலாம். 2 பேருக்கு இவ்வளோ ஏன் வாங்கிட்டு இருந்தீங்க? சில பேர் வீட்டில் வரும்போதே 2 பேருக்கு இவ்வளோ ஏன் சிக்கன் வாங்கிட்டு இருந்தீங்க? 2 பேருக்கு ஏன் இவ்வளோ ஏன் மட்டன் வாங்கி? 2 பேருக்கு ஏன் இவ்வளோ? 2 பேருக்கு இவ்வளோ ஏன் காய்? 2 பேருக்கு இவ்வளோ ஏன் கத்திரிக்காய்? தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர். அங்கே ஒரு மரம் கிடையாது, ஏராளமான. பைபிளை பார்க்குறோம் பாருங்க, 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், புசிப்புக்கு நலமும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும், சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கணும், நலமுமான சகலவித விருட்சங்களையும். சகலவித விருட்சங்கள்னா இங்கே மென்ஷன் பண்ணப்படலை. எவ்வளோ விருட்சம்னு மென்ஷன் பண்ணப்படலை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2-3, எப்போதும் வேதத்தை படிக்கும்போது 2-3ன்னா அதுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நிறையா இருந்துச்சுன்னா வேதம் எப்படி போடப்பட்டிருக்கும்னா அது இப்படி சகல வித போடப்பட்டிருக்கும். திரள், ஏராளம், அவ்வளவு, அநேகர் அப்படி போடப்பட்டிருக்கும். ஒரு 2-3 பேர், ஒரு 5 பேர், 10 பேரும் போட்டிருக்கும். ஆனால் இங்கே ஏராளமாக இருந்ததுனால சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமென். பார்வைக்கு நல்லா இருக்கணும், சாப்பிட்றதுக்கும் ருசியாக நலமுமான, பார்வைக்கு அழகாக இருக்கணும், புசிப்புக்கு நல்லாவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவன் எப்போதும் இப்படிப்பட்ட ஆண்டவர். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் அவ்வளவு ஆசைப்பட்ட தேவன். அதுதான் பாருங்க, நம்ம தேவனுக்காக ஏதாவது செய்யும்போது எதுக்கு இவ்வளோ பெருசுன்ற வார்த்தை கேட்கவே இங்கே இருக்கிற யாருமே கேட்கவே கூடாது. ஆமென். புரிஞ்சிச்சுங்களா? ஒரு அழகான ஆலயத்தை கட்டினா கூட இவ்வளோ எதுக்கு? முத பார்த்தீங்கன்னா சாமி பாஸ்ட் அப்போ தான் ஏசியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாராம் பாருங்க. இதெல்லாம் ஏசிலாம் தேவைங்களா அப்படியே கேட்க ஆரம்பித்தாங்களாம் பாருங்க. இவ்வளோ ஏசியை கொண்டு வந்து ஏன் வச்சிங்க அப்படின்னு. அதாவது தேவனுக்காக பண்ணும்போது தேவன் எப்படி பிராடு, தேவன் எப்படி பறந்து விரிந்து இருக்கிறாரோ அதை போல் மனதில் கொண்டு போகணும். இன்னும் நாட்கள் ஆக இன்னும் நம்ம இடங்களெல்லாம் வாங்கி பெரிய அளவெலாம் கட்டும்போது நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, இது எதுக்கு என்னத்துக்கு ஏது அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் பெருசெல்லாம் போய் கொண்டே இருப்போம். இந்த அலங்காரம்லாம் தேவையா? நான் சொல்கிறேன், இந்த அலங்காரம் நல்லா இல்லை, இதை விட சூப்பரான அலங்காரம்லாம் பண்ணணும். ஹலோ, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் எடுத்து வரணும். இதெல்லாம் பழைய ஓல்டு மாடல். நியூவாக நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. இந்தமாரி இந்த ஜிகினா பேப்பர்லாம் வரவே கூடாது இந்த இடத்துல. கிறிஸ்மஸ் கவர் பண்ணியிருந்தார் பாருங்க, நல்லா சீரியல்லாம் போட்டு பட்டையை கலப்பினது போல் நல்லா அந்த மாதிரி வந்துடுச்சு. சில பேர்லாம் பாருங்கள் இன்னும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சேலம் ஜெயிச்சாலும் அத்தனை ஃபோக்கஸ் வச்சுருக்கிறேன். இத்தனை ஃபோக்கஸ் எதுக்குங்க? 2 ஃபோக்கஸ் ஏற்கனவே நீங்கள் வெள்ளையாக இருக்கிறீங்க, 2 ஃபோக்கஸ் போதாதான் உங்களுக்கு? ஏங்க இல்லைங்க, வீடியோலாம் எடுக்கிறோம், கொஞ்சம் நல்லா தெரியணும்ல. பார்த்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாதுல்ல. இங்கே கூட நிறைய ஃபோக்கஸ்லாம் வைக்கணும். யாராவது பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா இது பார்த்தா தேவன் எல்ஷடாயாக இருக்கிறார், அவர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். எப்போது நிறைய வைக்கும்போது மக்கள் இந்த மாதிரிலாம் எலும்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்களுக்கு என்னன்னா இன்னும் தேவனை குறித்து வெளிப்பாடு இன்னும் வரல. வந்துச்சுன்னா கேள்வியே கேட்க மாட்டாங்க. தேவனை குறித்து வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, என் தேவன் இப்படிப்பட்டவர் தான், நான் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர். ஏதேன் தோட்டத்தை போய் பாரியா, ஒரு குடும்பத்துக்காக அவர் எவ்வளோ பிளான் பண்ணுறாரு. 4 பேருக்காக பாருங்க. நம்ம பாருங்கள், வீட்டில் ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு யோசிப்போம். ஸ்விம்மிங் பூல்னா நீச்சல் குளம். நீங்களாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டிலலாம் அவங்க வீட்டு உள்ளேயே நீச்சல் குளம் கட்டி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லை? நான் நிறைய வீடுக்குள்ளே போகும்போதெல்லாம் உள்ளே போகும்போது அவ்வளோ அழகான நீச்சல் குளத்தெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஹலோ, நம்ம பார்ப்போம், இது ஓவராக தெரியல, இவங்களுக்கு நீச்சல் குளம், ஸ்விம்மிங் பூல் இவங்களுக்கு எதுக்கு?
நம்ம எப்போதும் நம்ம எப்போதும் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. நம்ம எப்போதும் நம்முடைய மைண்ட் இந்த 1000, 2000 ஒரு கிரவுண்டுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு கிரவுண்டுக்குள்ளே எப்படி நீச்சல் குளம் கட்ட முடியும்? ஒரு கிரவுண்டு மைண்டு வச்சா நீச்சல் குளம் கட்டுறது கஷ்டம். தேவன் 4 பேருக்கு 4 நீச்சல் குளத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஹலோ, நீங்கள் வீடு கட்டணும் பிளான் பண்ணும்போதெல்லாம் உங்கள் வீட்லேயும் நீச்சல் குளம் வைக்கணுன்ற பிளானோட பண்ணணும் வந்து. ஹலோ, என்னங்க இது சர்ச்சா என்னன்னு தெரியல. நீச்சல் குளம்லாம் சர்ச்சில் வைக்க வீட்டில் வைக்க சொல்கிறாரே. நீங்கள் எப்போது இப்படி வாழும்போது தேவன் வந்து இது ஓவரா தெரியல. சில சபையெல்லாம் பாருங்கள், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாலும் பிடிக்கிறது கிடையாது. ஆரம்பத்தில் அப்படி தான் பாருங்கள், ஒரு செக் ட்ரெஸ்ஸை நல்லா போட்டுட்டு வருவோம் பாருங்கள். சில ஊழியக்காரங்க, ஐயா இதெல்லாம் போட்டால் மக்கள் காணிக்க கொடுக்க மாட்டாங்க. எங்க காணிக்க கொடுப்பாங்க அதாவது அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போட்டிருக்கிறேங்க. வந்து என் தேவன் வந்து விரும்புகிறார், லைக் பண்ணுறார். இப்போ தான் பாருங்கள் சட்டையெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி போடுறார். கொஞ்சம் அப்போல்லாம் வேறு மாதிரி தான் போட்டுட்டு இருந்தான். வந்து சில ஆட்கள் வந்து இப்படி பேசியே நோஸ் கட் பண்ணனால சரி போ என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு இடரல் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே சட்டையெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சாச்சு. வந்து என்ன சொல்கிறோம், தேவனை கொடுத்த ஒரு வெளிப்பாடு. தேவன் எல் ஷடாய், அவர் போதுமானதற்கும் அதிகமானவர். ஆமென். புரிஞ்சுங்களா? ஒரு சர்ச்சில் அப்படி தான் பாருங்கள், பாஸ்டர் பிள்ளைங்க கொஞ்சம் ஷூவோ ஷெருப்போ வாங்கிட்டா அவ்வளோ கோவம் வந்துடுது. எப்படி வாங்கலாம்? தேவன் எல் ஷடாயாக இருக்கிறாரு. அவர் பார்த்தாருன்னு என்னப்பா இவ்வளோ மட்டமாக வாங்கி இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நல்லா வாங்கலாமே. ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? எப்போதும் நம்ம என்ன பண்ணுறோம், இது உங்களுக்கு தேவையா, அது உங்களுக்கு தேவையா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மற்றவர்கள் எழும்பி இவங்களுக்கு இது தேவையா அது தேவைன்னு கேட்கலாம். ஆனால் என் தேவன் நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஒரு நாளும் நம்ம நல்லா சாப்பிட்ற என்ன அது ஓவராக நல்லா சாப்பிட்ற நீ வந்து ஒரு நாளும் சாப்பிட்டது கிடையாது. ஒரு நாள் அப்படி சொன்னது கிடையாது. பாருங்கள், ஒரு குடும்பத்தில் அப்படியே சண்டையே வந்துச்சு. என்ன சண்டைன்னா புரோட்டா சண்டை, தயிர் சண்டை. இந்த பஞ்சாயத்து தீர்க்கிறதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. போகிறோம் வந்து என்னன்னு சொல்ல, என் பொண்டாட்டி வந்து தயிர் கேட்குறா பாஸ்டர், புரோட்டா கேட்குறா, இது வாங்க வந்து முடிவு சொன்னேன். நான் கேட்டேன், ஏன் நாக்கை இதுக்கே உருவாக்கிது, நல்லா ருசித்து சாப்பிட்றது நாக்கை உருவாக்கியிருக்கிறாங்க. என்ன கேட்டாங்க, புரோட்டா தானே கேட்டாங்க, தயிர் தானே கேட்டாங்க, இதில் எதுக்கு பிரச்சனை? இன்னைக்கு நான் சொல்கிறேன், இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க. வந்து இல்லைன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாக்கை வெட்டி அப்படியே நாக்கே இல்லாமல் எல்லாம் லபக்குன்னு முழுகிற மாதிரி கருத்து பண்ணியிருக்கலாமே. ஹலோ, எவ்வளோ கருத்து நல்லா சொல்கிற கவனமாக கேளுங்க. மனுஷீக மூளை மட்டும்தான் இது எதுக்கு, இது என்னத்துக்கு, இது ஓவராக தெரியலையா, இதெல்லாம் டூ மச்சாக தெரியலையான்னு கேட்க தோணும். ஆனால் தேவனுடைய மனது எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, நல்லாரு, இதை விட பெஸ்ட்டாரு, இதை விட சூப்பராரு. தேவன் அப்படிதான் தேவன் நம்மை பார்த்து விரும்புகிறார். ஏன் இப்படிலாம் மக்கள் இப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஆதாம் என்றைக்கு விழுந்து போனானோ அன்றையிலிருந்து மனுக்குலத்தின் எண்ணங்களும் தாழ்வாகவே போயிருச்சு. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக தான். மனிதன் பாவம் செய்த பிறகுதான் தாழ்ச்சி, பற்றாக்குறை, இல்லாமை, ஏழ்மை, தரித்திரம் எல்லாமே தாண்டவமாட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. மனுஷனுடைய எண்ணங்கள் மழுங்கி போயிருச்சு. வந்து அவதான் இன்றைக்கு வந்து ஏன் நீ நல்லா இருக்கும்போது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, வயிறு எரியுது சில பேருக்கெல்லாம் வந்து, இல்லைங்களா? உலகத்தில் பார்க்குறோம். நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்தில் என்னங்கய்யா, நம்ம சர்ச்சிலேயே நம்ம சபையிலேயே சில பேர் நம்ம நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேன்னுங்கலாம் நீங்கள் பேசுகிறது காதில் கேட்குது எனக்கு. வந்து சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஏன் விழுந்து போன உலகத்தில் இப்படிலாம் மனம் தாழ்ந்து போய்விட்டது. தேவ பிள்ளைகளே, நம்ம வந்து ஜெபிப்பது உபவாசிப்பது மட்டும் போதாது, மனதின் எண்ணங்களை விசாலமாக்க வேண்டும். தேவனுடைய எண்ணங்களுக்கு நிகராக வர வேண்டும். அந்த எண்ணங்களுக்கு வரவே முடியாது. ஆனாலும் அவருடைய சாயல், அவருடைய ரூபம் நமக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவரை போல மாற ஆரம்பிப்போம். புரிஞ்சுங்களா? அப்படிதான் பாருங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியர் சொன்ன வார்த்தை கேள்விப்பட்டோம் பாருங்கள். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்றார். உங்கள் சர்ச்சு தெரியாதே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பிரிட்ஜு ஏறி இறங்கணுமே வலது பக்கத்தில் ஒரு இத்து போன ஒரு கூரை செட்டை பார்ப்பீங்க, அதில் ஒரே ஒரு பல்பு மட்டும் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் ஏன் எங்கள் சர்ச்சு அப்படின்னாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அந்த கூரை கொட்டை இருக்கிற காலகட்டத்தில் பேசுகிற பேச்சு வந்து இத்து போன
கூரை கொட்டாயி, அதில் ஒரே ஒரு பல்பு, நீங்கள் வேறு தேடவே அவசியம் வேண்டாம், உள்ள நுழைஞ்சாலும் அது எங்கள் சர்ச்சு தான் தெரியும் பாருங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஐடென்டிஃபை, அது எவ்வளோ ஒரு ஒரு மற்ற ரகமான ஒரு வாழ்வு தெரியுங்களா? திரும்ப சொல்கிறேன், உங்கள் நன்மையை விரும்புகிற கர்த்தராக தேவன் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று போடப்பட்டிருக்குது. நீங்கள் எல்ஷடாய் தேவனை குறித்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நம்ம எண்ணம் ஒரு கீழான ஒரு எண்ணமாக தான் இருக்கும். தேவன் எப்படிப்பட்ட ஒரு போதுமானதற்கும் அதிகமானவர். ஆதியாகமம் 1-2 படித்தாலே தேவன் எவ்வளவோ ஒரு மோர் தென் எனாஃபா, போதுமானதற்கும் அதிகமானவராக தெரிகிறார் என்பதுதான் அது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் நம்ம நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆகவே தான் இதை பற்றி ஏன் போதிக்க ஆரம்பித்தோம், தொடர்ந்து ஏன் ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சில இடத்துல என் மேலே சில பேருக்கு சில வருத்தம் என்னன்னா, இவர் வார வாரம் ஏதாவது ஒரு டாபிக் மாற்றிட்டு போகலாமே, ஒரே டாப்பிக்கை பிடிச்சிக்கிட்டு அவர் வார வாரம் இதையே போகிறது சில பேருக்கு இன்னும். அதை சில பேர்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன தான் சொல்லலாம், அவர் மாற்றிக்கவே மாட்டார், அவர் இந்த லைனில் தான் போவார், இப்போ நம்ம அவர் லைனுக்கு நேராக தான் போகணுன்ற லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆனால் ஆரம்பத்தில் பாருங்கள், சில பேருக்குலாம் அது பிடிக்கல. என்ன பிடிக்கல? கண்டினியூவாக பேசுகிறது பிடிக்கல. நான் பாருங்கள், கண்டினியூவாக பேசுகிறத ஒரே அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கல, அதுலேருந்து ஒவ்வொரு டிவிஷனாக போயிட்டுருக்குறோம், ஒவ்வொரு பகுதியாக நம்ம போயிட்டுருக்குறோம். தேவன் முதலாவது இரக்கத்தில் எப்படி அவர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருந்தார், அந்த மனதில் நம்ம நிரப்ப வேண்டும். இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறோம், விசேஷமாக நம்முடைய நல்வாழ்வை விரும்புறதுல கூட நம்முடைய தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறாரு. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தான் இருக்க முடியும். நீங்கள் இந்த விழுந்து போன உலகத்தின் மனநிலை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது எதுக்குங்க, இது டூ மச்சாக தெரியல, இது ஓவராக தெரியல, 2 பேருக்காக ஒருத்தருக்காக 2 பேருக்காக இவ்வளோ எதுக்கு அப்படின்னு நம்ம பேச தோன்றும். ஆனால் இருதயத்தின் நினைவு தேவனை போன்ற ஒரு மனநிலை உருவாகும் என்று சொன்னால் நம்ம ஒரு நாள் அப்படி நினைக்கவே மாட்டோம். ஆகவே நம்முடைய தாழ்வான எண்ணங்களிலிருந்து நாம் வர வேண்டியது, மேலே எழும்ப வேண்டியது அது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. நம்ம தாழ்வான எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய நிறைவை அவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி விடும். பைபிளை பார்க்குறோம், திரும்ப ஆதியாகமம் 2 போவோம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் என்ன விளையுமாம், பொன் விளையுமாம். பொன் விளைந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. அநேக நேரத்தில் நெல் விளைந்தது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கோதுமை விளைந்தது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் தேவன் முதல் குடும்பத்தை எங்கே கொண்டு போய் வைத்தார் என்று சொன்னால் பொன் விளைந்த பூமியிலே தேவன் கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தார். சொல்லுங்கள், பொன் விளைந்தது. ஆமென். 12ஆம் வசனம், அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்தில் பிதோலோகும் கோமேதக கல்லும் உண்டு. பாருங்கள், முத்துக்கள் மேலும் ஆரம்பத்திலே மனிதன் முத்துக்கள் மேலும் கோமேதக கல்லின் மேலும் நடந்து திரிந்தான் என்று வேதம் சொல்லுது. பிகினிங்கிலே கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்குனார், பொன் விளைந்த பூமியிலே. அந்த பூமியிலே பொன் நல்லது, சொக்கத்தங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க தங்கம் சொக்கத்தங்கமாக இருந்திருக்குது. பொன் நல்லது, கோமேத கல்லும் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் ஆதாம் ஒரு குட்டி ராஜாவாக இருந்தான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. ஆமென். எல்லாம் இருந்துச்சுன்னா யார், அவன் ராஜா போல வாழ்ந்திருக்கிறான். பைபிள் போடப்படுது. சங்கீத புத்தகம் 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் எடுத்து படிப்போம். எடுத்துக்கோங்க. சங்கீத புத்தகத்தில் தேவன் மனிதனை உண்டாக்கின விதத்தை சங்கீதக்காரன் பார்த்தபோது மிகவும் ஆச்சரியப்பட்டு அந்த சங்கீதத்தை எழுதி வச்சிருக்கிறார். அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்றதை நம்ம கவனிப்போம். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு முன்பாக படிக்கிறேன், அதுக்கு முன்னாடியிலேருந்தே படிக்கிறேன். 3ஆம் வசனம், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆமென். மனுஷனை உண்டாக்கின விதத்தை சங்கீதக்காரன் தாவீது பார்க்கும்போது சொல்கிறாரு, அவன் எம்மாத்திரம் ஐயா,
கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் தேவனுடைய கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவர்கள். சாதாரணமான ஆள் கிடையாது. முடிசூட்டுதல் என்று சொன்னாலே ஒரு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கனம், மகிமை இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் கிரீடம் சுட்டுவது. ஒருத்தர் ராஜாவாகினா தலையில் கிரீடம் வைப்பாங்க, அப்போ தான் அந்த நாட்டுக்கே ராஜா. இப்போ கர்த்தர் இந்த கிரீடம் சூட்டி இருக்கிறார், மகிமையினாலும் கனத்திலும் அவனை முடிசூட்டினார் என்று சொன்ன என்ன அர்த்தம்னா, அவனை ஒரு குட்டி ராஜாவாகவே இந்த உலகத்தில் தேவன் வைக்க ஆரம்பித்தார். ஆமென். சொல்லுங்கள். மனிதன் ஆள பிறந்தவன். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டு கொள்வாயாக என்று சொன்னார். ஆளுகை, ரூல் என்று சொன்னாலும் நல்லா புரிந்துக்கணும். மனிதன் ஆள பிறந்தவன் அப்படி என்றால் என்ன? மனிதனையும் தேவன் அவரை போல உண்டாக்கியிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, நம்ம எல்லாரும் குட்டி ராஜாக்கள். ஹலோ, உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் ராஜாக்கள், ராணிக்கள். தேவன் அப்படி தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். தேவன் மனிதனை பிச்சைக்காரனாக உருவாக்கவில்லை. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். படிக்கிறேன். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய நாமம் பூமியை பார்க்கும்போது பறந்து விரிந்திருக்குது, ஏராளமாக இருக்கிறது. எந்த நாமத்தை பற்றி பேசுகிறாரு? எல்ஷடாய் நாமத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் பார்க்கும்போது எல்லாமே போதுமானதுக்கு அதிகமாக இருக்குது. ஆண்டவரே, எங்கேயுமே நீர் உண்டாக்குனதில் குறைவு என்ற ஒரு காரியத்தையே பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி திகைத்து போய் இந்த காரியத்தை நான் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? திரும்ப சொல்கிறேன். தேவன் மனிதனை ஒரு பிச்சைக்காரனா ரோட்டு ஓரத்தில் ஒரு பிளாட்ஃபாரத்தில் இருக்கும்படி தேவன் மனுஷனை உண்டாக்கலை. அவன் செல்வ செழிப்பில் கொழுப்பில் உலா வரக்கூடிய சீமானாக கர்த்தர் அவனை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் ஒரு சீமான். எங்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் கிடையாது. சிலர் இப்படி சொன்னாலே டக்குன்னு அங்கே போயிடுறீங்க. சீமான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பெரிய பெரிய அதாவது செல்வ சீமான்கள், அதாவது ஒரு உயர்வில் இருக்கிறதுக்கு கூடிய ஒரு பட்டம், பெயர். அது ஐஸ்வர்யவான், பணக்காரன், ஜமீன், பண்ணக்காரர்கள் அப்படின்னா சொன்னாங்கள்ல, பண்ணையார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி தான் இங்கே நம்மளும் உண்டாக்கி இருக்கிறார். என்ன சொல்கிறோம்? நீங்கள் தான் பண்ணையார்கள். நம்ம சொல்கிறோம் ஒரு சில கேஸ்ட் மட்டும் தான் அவங்க தாங்க பண்ணக்காரங்க, அவங்க தாங்க பண்ணையாருங்க. ஹலோ, பைபிளில் போடப்பட்டது. பவுல் சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே பண்ணக்காரங்க, பண்ணையாளர்கள். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? யாரையோ ஒருத்தரை போய் சொல்லிட்டு நம்ம தலைவா அப்படின்னு எவனையோ ஒருத்தரை பிடிச்சி சொல்லிட்டு இருப்போம். கர்த்தரை உண்மையாக சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களை தான் தலைவனாகவே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்தில் மனுஷன் ரட்சிக்கப்படாதவன் எவனோ ஒருத்தனை போய் தலைவான்னு பேசிகிட்டு இருக்கிறவன். பேசக்கூடாது. ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனிதனையும் பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் பேசலாங்களா? அவன் தலைவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதா நீங்கள் தலைவர்கள். புரிஞ்சுங்களா? யார்? இயேசு தலைவர். அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசமாக இருக்கிறார். அப்போ மனிதனை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? இதுதான் உயர்வு, நிறைவு, செழிப்பு. இதுதான் தேவனுடைய பரிபூர்ணம், சம்பூர்ணம். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. மனிதன் மாறிவிட்டான், தேவன் மாறவில்லை. நோட் பண்ணிக்கங்க. மனுஷன் பாவத்தில் விழுந்ததுனால எண்ணம் குறுகி போயிடுச்சு. மனுஷன் பாவத்தில் விழுந்த ஒரு குறுகிய எண்ணத்துக்குள்ளே போய்விட்டான். ஆனால் தேவன் மாறவில்லை. மனிதன் தவறு செய்ததனால் மாறினது மட்டுமல்லாமல் ஏதேனை இழந்து போனான். இன்பம் நிறைந்த வாழ்வை இழந்து போனான் மனிதன். ஆனால் இழந்து போன மனு குலத்தை மறுபடியும் ஏதேனின் நிறைவுக்குள் கொண்டு வருவதற்காக தான் கர்த்தராகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசுவை அனுப்பும்போது ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு. சகே விஷயத்தில் பேசிட்டு வரும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். நான் சொல்கிறேன், எல்லாம் மனுஷன் இழந்து போனான். தேவனுடைய மகிமை இழந்து போனான், கனத்தை இழந்து போனான், மரியாதை இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். தேவனாகிய கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் ஏன் மனுஷன் அந்த உலகத்தில் வந்தார்னா, மனிதன் ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும், ஒரு காரியத்தை மட்டும் எல்லாவற்றையும் நமக்கு மீட்டு தரும்படிக்காக தான். நான் கவனமாக கேளுங்க. இதில் ஒரு காரியத்தை கொஞ்சம் திருத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது
தேவனாய கர்த்தர் ஆதாம் இழந்து போனதை மட்டுமல்ல, நமக்கு இன்னைக்கு அவர் எப்படி கொடுத்துருக்கிறார். இயேசு ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து ஆதாம் இழந்து போனதை மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணணும். அதில் மீட்பின் மூலமாக தேவன் எனக்கு சம்பாதித்த ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதுதான் பவுல் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, அழைத்ததினால் இவர்களுக்கு உண்டான நம்பிக்கை இன்னது என்றும் பரிசுத்தவான்களிடத்தில் அவர்களுக்கு உண்டான சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இதெல்லாம் பார்க்கும்படி நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறார். அப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்ல வரோம்? தேவன் இயேசு இழந்து போனதை மட்டும் கிடையாது, கல்வாரி சிலுவையில் இன்னும் நிறைய விஷயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நிறைய விஷயம் சுதந்திரங்கள் நமக்காக ஏராளமாக சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. மீட்பினால் ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன ஆட் பண்ணப்படுது? என்ன ஆட் பண்ணப்படுது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, யாராவது ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆதாம் இழந்து போன நிறைவு, பரிபூர்ணம், சம்பூர்ணம், போதுமானதற்கும் அதிகம், இது எல்லாமே அவன் வாழ்க்கையில் ஆட் ஆகுது. அதோடு இன்னொன்றும் சேர்க்கப்படுகின்றது. என்னவென்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதன் மூலமாகவும் இரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாகவும் நமக்கு உண்டான மீட்பின் ஆசீர்வாதங்களும் நமக்கு நம்முடைய கணக்கில் சேர்க்கப்படுகிறது. ஆமென். அதுதாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். இழந்தது மட்டும் கிடையாது, இழந்தது மட்டும் தர இந்த உலகத்து மக்கள் இழந்து போனது மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் இயேசு தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது, இழந்து போனது மட்டும் கிடையாது. கல்வாரியில் தேவன் நமக்காக என்னென்னலாம் சம்பாதிச்சாரோ அது எல்லாவற்றையும் எக்ஸ்ட்ரா பைபிளில் போடப்பட்டிருக்குல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அங்கேயே சொல்லிட்டார், இயேசுவே சொல்லிட்டார், நீ தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடிப்பார், உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ்லாம் வரும். சொல்கிறாங்கல்ல, அது இதுன்னு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எதாவது கடைக்கு போனால் ஒரு பொருள் வாங்கினா இத்தனை பொருள் இலவசமா? ஆமாம் சார், இத்தனை பொருள் இலவசன்ற மாதிரி. அதில் ஒன்று கவனமாக கேளுங்க, நம்ம வாங்கின, அதாவது நம்ம எதுக்காக வாங்குறோமோ அந்த பொருளும் இலவசம். அதோடு சொல்லுவாங்க, சார் நீங்கள் வாங்கின இந்த பொருள் தான் சார், ஆனால் இதுக்கு நீங்கள் இந்த பொருளை வாங்கினீங்கன்னா இதோடு கூட இத்தனை பொருளும் உங்களுக்கு இலவசம். அப்போ என்ன சொல்கிறோம், நமக்கு தேவை என்ன? ரட்சிப்பு, ஆதாம் இழந்து போன மீட்பு இல்லைங்களா? அதை கொடுத்தது மட்டுமல்ல, அதோடு கூட கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்காக சம்பாதித்த அனைத்து மீட்பின் ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகின்றது. புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் தேவன், புதிய உடன்படிக்கையிலும் தேவன் நம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற மனநிலையை செட் பண்ணணும். தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? கஞ்சத்தனமாக இருக்க கூடாது. ஆமென். தேவன் பாவத்தை மன்னித்து மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக மாத்திரம் அல்ல. கவனிச்சிங்களா? கிறிஸ்தவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்தது ஸ்ட்ரைட்டாக பரலோகம் போகிறது தான் வாழ்வுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க. இன்றைக்கி அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா பரலோகம் போகிறதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் பிரதர். ஏங்க எப்படியாவது வேணாம், ஒன்று செத்தா போதும் பரலோகம் போயிடலாம். எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அடுத்தது சாவுக்கு ரெடியானால் போதும், வந்து பரலோகம் கன்ஃபார்ம். ஆனால் அதுக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காக இவ்வளோ பெரிய, நமக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கணும். கல்வாரியில் போய் அவ்வளோ வேலையை பண்ணார். எதுக்காக? நான் சொல்ல, இந்த பூமியிலே நாம் ஒரு இயேசுவாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பூமியிலே ஒரு குட்டி ஜீசஸாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். குழந்தை இயேசு கிடையாது, ஒரு குட்டி ஜீசஸாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நான் சொல்கிறேன், அவர் அன்னைக்கு சிலுவையில் பிசாசை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார். ஆனால் இன்றைக்கு நமக்குள்ளே இயேசு இருந்து நம் மூலமாக ஒவ்வொரு நாளும் பிசாசு நசுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனிதன் இழந்து போன ஏதேன் வாழ்வை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவனுடைய வாஞ்சை, இயேசுவின் வாஞ்சை அதுவாக தான் இருக்குது. மனிதன் இழந்து போனது மட்டும் இல்லைங்க, மீட்பின் மூலமாக தேவன் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கையின் மூலமாக சம்பாதித்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் இந்த பூமியில் பெற்று வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஆகதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஆவிக்கும்
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய மனதுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய சரீரத்துக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய தொழிலுக்கும் நான் சொல்கிறேன், தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக தான் இருக்கிறார். தேவன் எல்ஷடாய் தேவனாக தான் இருக்கிறார். இதுதான் ஏதேனின் செய்தி. ஏதேனுடைய செய்தி என்ன? இதுதான். தேவன் ஆரம்பத்தில் மனுஷனை உண்டாகும் போது இப்படி தான் உண்டாக்குனார். திரும்ப அதை இயேசு கிறிஸ்து மீட்டு கொடுத்துருக்கிறார். நீயும் இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், எல்ஷடாய் தேவனைப் போல ஆதாம் ஏவாள் எப்படி நிறைவின் வாழ்வு இந்த பூமியில் வாழ்ந்தார்கள், அந்த வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்களா? இதில் நீங்கள் குறைந்த எந்த ஒரு காரியத்திலையும் தேவனுடைய உள்ளம் திருப்தி அடைவது இல்லை. நீங்கள் கஷ்டத்தில் வாழ்ந்தீங்கன்னா தேவனுடைய உள்ளம் அந்த திருப்தி அடையாது. நஷ்டத்தில் போணுச்சுன்னா தேவனுடைய உள்ளம் திருப்தி அடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணுறதை காட்டிலும் முதல்ல அவருடைய உள்ளம் தான் ஃபீல் பண்ணும். உன்னை இப்படி உண்டாக்கலையேப்பா, நீ கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் வறுமையிலும் தரித்திரத்தையும் வாழ முடியும் உண்டாக்கலையே. நல்லா புரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே நிறைவின் வாழ்வை வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவைக்கு சென்றார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? அப்போ முதல் புஸ்தகம் முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நோக்கி பார்த்தாலே நம்ம தேவன் சரியான கஞ்ச பிஸ்னாரி கிடையாது. புரிஞ்சுங்களா? அவர் எப்படிப்பட்டவர்? போதுமானதற்கும் அதிகமானவர். இப்படி தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ உங்கள் மனதில் கொண்டு போய் வைக்கணும், என் தேவன் இப்படி விரும்பும்போது நான் மட்டமான எண்ணத்தை உடையவனாக இருக்கக்கூடாது என்ற மனநிலையை நீங்கள் செட் பண்ணுங்கள். எழுந்து நிற்போம். ஆதாமின் தேவன் நம்முடைய ஆண்டவர் மனுஷனை ஒரு ஓலை கொட்டாயில் கொண்டு போய் வைக்கல, அப்படியே பிளாட்ஃபாரத்தில் உண்டாக்கி போய் வைக்கல. பாருங்கள், எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தான் மனுஷனே உண்டாக்குறார். எவ்வளோ கர்த்தர் நல்லவர் பாருங்கள். ஒருத்தர் கேட்டார், முதல்ல மனுஷனை உண்டாக்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பாரு, முதல்ல மனுஷனை உண்டாக்கியிருக்கனால முதல்ல மனுஷனை உண்டாக்குனா இவன் பேபேன்னு முழிச்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கே ஒரு வழி ஆயிரும், டர் ஆயிரும் அவனுக்கே, இன்னும் எப்படி அப்படின்ட்டு அதுதான் கர்த்தர் நல்லவர் பாருங்கள். எல்லாவற்றையும் 6 நாள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 5 நாள் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு 6ஆவது நாள் மனுஷனை உண்டாக்கிட்டு 7ஆவது நாள் பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதல். ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்ததே இளைப்பாறுதல். ஆமென். பாருங்கள், நல்ல நிம்மதியோடு அவன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு. புரிஞ்சுங்களா? ரெஸ்ட்டு சொல்லுங்கள், ரெஸ்ட்டு, இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதல் சுமக்கிறோம், நீங்கள் எல்லாரும் எடுத்து நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வரும்போது அவர் சொல்கிற நியூஸ் சொன்னால் உனக்கு இளைப்பாறுதல். ஹலோ, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவனுக்கு கொடுக்கின்ற முதல் பிளஸ்ஸிங்கே என்ன தெரியுங்களா? இளைப்பாறுதல், சமாதானம். ஏன் சொல்கிறான், நீ இதில் தான் உன்னுடைய வாழ்வை ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறார். ரிலாக்ஸாக தேவனை நம்ம ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் முத கடவுள் மனுஷன் உண்டாக்கி 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கி அதில் ஓய்ந்திருந்தார்னு போடப்பட்டிருக்குது. மனுஷனை எந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறார்னா அவனை ஓய்வு நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறார். ஆமென். ஏன்? ரிலாக்ஸ், சமாதானம். அவன் ஒரு மனிதனுடைய மைண்டு சமாதானமாக இருந்தால் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒருத்தருடைய மைண்டு பரபரப்பாக இருந்துச்சுன்னா, அப்போ டென்ஷனாகவே இருந்து பாருங்கள், நாங்கள் என்ன சொன்னால் உள்ளே போகாது. நீங்கள் பாட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு ஐயோ என்ன பண்ண தெரியலையே, கடன்காரன் வந்தால் என்ன பண்ணுறது தெரியலையே, அவன் வந்தால் என்ன பண்ண தெரியல, இவன் வந்தால் என்ன பண்ணுறது தெரியலையே, வீட்டுக்கு போனால் அது செய்யணுமே இது செய்யணுமே, நீங்கள் பாட்டு இங்கே உட்காந்து டென்ஷனான மூடில் உங்கள் மனதில் உட்காந்துருந்தீங்கன்னா, நாங்கள் என்னதான் காஸ்ட்லியான விலையேற பெற்ற சத்தியத்தெல்லாம் போதிச்சாலும் உள்ளே போகவே போகாது. மைண்டு முதல்ல என்ன? ரிலாக்ஸ். ஆமென். சொல்லுங்கள், ரிலாக்ஸ், ரெஸ்ட். ஆமென். புரிஞ்சு இளைப்பாறுதல் தந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மை நிறைவாக்குகிறார். அதுதான் பாரு, கர்த்தரை துதிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல துதிக்க ஓடிய வாங்கன்றோம். நம்ம என்ன பண்ணுறோம், அது அவங்க பாட்டு தானே பாரு, நம்ம மெசேஜுக்கு போய்க்கலாம் இல்லைங்க. முத ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே வர ஆரம்பிக்கணும். அது உள்ளே வரும்போது தான் கர்த்தரை துதிச்சு பாடும்போது என்ன நடக்குதுன்னா உங்கள் மைண்ட் அப்படி ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகும்போது அடுத்தது கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா அதை அப்படியே நீங்கள் ரிசீவ் பண்ணப்படுறீங்க, பெற்றுக்கொள்கிறீங்க. அதனால் வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்றைக்கு உங்களோடு பேசினபடி எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். நீர் நிறைவின் தேவன். ஆண்டவரே, நீர் மனுஷனை உண்டாக்கும் போதே அவனை நிறைவில் வைத்தீர்.
குறைவு என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு, இல்லை என்ற வார்த்தையே தெரியாத அளவுக்கு மனுஷனை நிறைவில் நீர் கொண்டு வந்தீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எல் ஷடாய் தேவன், நீர் போதுமானதற்கும் அதிகமானவர். ஆண்டவரே, இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட மனதால் நிரம்பினதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான்னு சொன்னீரே. இன்றைக்கு உம்மை குறித்த மனதால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய மனம் நிரம்பி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த பூமியில் வாழும் பொழுது உம்மை போல வாழ ஆரம்பிக்கட்டும். போதுமானதற்கும் அதிகமானவர் என்ற எண்ணத்தில் வாழ ஆரம்பிக்கட்டும். உம்முடைய வாசனை இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வீச ஆரம்பிக்கட்டும். இவங்க வீட்டில் அந்த வாசனை வீசட்டும், தொழிலில் வாசனை வீசட்டும். ஆண்டவரே, ஒரு கஞ்சத்தனமாக இல்லாமல், ஆண்டவரே ஒரு பிசினித்தனமாக இல்லாமல், ஆண்டவர் உண்மை போல ஒரு ஏராளமான, ஒரு தாராளமான, போதுமானதற்கும் அதிகமானவர் என்கிற எண்ணத்தால் ஒவ்வொருடைய மனமும் நிரம்பட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக தகப்பனே. நிறைவின் வாழ்வை வாழட்டும். ஆண்டவரே, இங்கே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளும் அவங்க வீட்டில் ஒரு நாள் இல்லை, எங்கள்கிட்ட குறைவு என்ற பேச்சே இல்லாத அளவுக்கு ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வும் மாற்றப்படட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. அப்படிப்பட்ட சாட்சிகள் இங்கே இருக்க எல்லாருடைய வாழ்விலும் உண்டாகட்டும். ஒரு சிலருடைய வாழ்வில் மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்வில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க உதவி செய்வீராக. அற்புதம் மதுசிலும் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நடப்பதாக. ஹல்லேலூயா. மீட்பின் மூலமாக நீர் சம்பாதித்த எல்லாமே அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணப்படுகிறதே கர்த்தாவே. அதே போல் சிலுவையின் மூலமாக சம்பாதித்த அனைத்து ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் வாழ்வில் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.